الله الله يا ربي يا الله الله يا ربي يا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது சாஜில் மீடியா குழு இப்பொழுது தோஹாவின் அல் மன்சூரா பகுதியிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற சவுதி எல்லைப்புறத்திற்கு செல்ல போகிறோம். அங்கு இறைவனுடைய அருட்கொடை தொடர்பான ஒரு விடயத்தை உங்களுக்காக நாங்கள் தரப்போகிறோம். محمد رسول الله محمد رسول الله أرجو رضاك يا الله أنت الرحيم يا الله هبني عطاك يا الله أنت الكريم منك العطاء يا الله أنت العظيم يا الله فيك الرجاء يا الله أنت الحليم الستار ملك الملك الغفار الوهاب المنان المتعال. எமது சாஜில் மீடியா குழு இப்பொழுது கட்டாரின் தோஹா நகரில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சவுதி நாட்டை அண்டிய எல்லைப்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இவ்வுலகை படைத்த எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய அருட்கொடைகளை வெவ்வேறு வழிகளில் வைத்துள்ளான். எனவே இப்பொழுது எமது சாஜில் குழுவும் இறைவனுடைய அருட்கொடை தொடர்பான ஒரு தேடலுக்காகவே இங்கு வந்திருக்கிறது. அந்த அருட்கொடை என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். பாலைவனம் என்றால் எல்லோருக்கும் தெரியும், ஒரு வறட்சியான இடம். இங்கு காணல் நீரை பார்க்கலாம், ஆனால் தண்ணீரை பார்ப்பது மிக கடினம். இந்த பாலைவனத்தில் வாழும் அல்லது வசிக்கும் ஓர் உயிரினம்தான் பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் ஒட்டகம். இந்த ஒட்டகம் தனக்கு தேவையான தண்ணீரை சில நாட்களுக்கு தனது உடலிலே சேமித்து வைக்கும் தன்மை கொண்டது என சொல்லப்பட்டாலும், இறைவன் இந்த ஒட்டகத்திற்கு தேவைப்படும் தண்ணீரை வறட்சியான இந்த பாலைவனத்தில் ஒரு தாவரத்தினூடாக எப்படி வழங்கியுள்ளான் என்பது பற்றி தேடலை எமது சாஜில் மீடியா குழு உங்களுக்கு இப்பொழுது காட்சியாக தருகிறது. இப்பொழுது பாருங்கள், இந்த தாவரம் தூரத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு புல் இனம் போன்று காட்சியளித்தாலும் அருகில் வந்து பார்த்தால் மணி போன்று உருவத்தில் இலைகளை கொண்டுள்ளது. இறைவனுடைய வல்லமையை பாருங்கள். வறட்சியான இந்த பாலைவனத்தில் ஒட்டகங்களுக்கு இந்த தாவரத்தில் உணவை கொடுத்து அதில் அதற்கான தண்ணீரையும் வழங்கியுள்ளான். இப்பொழுது என்னுடைய கையில் இருக்கும் ஒட்டகம் உண்ணும் இந்த தாவரத்தை பிழிய போகிறேன். பிழிகின்ற பொழுது இதிலிருந்து அதிகமான தண்ணீர் வருவதை பாருங்கள். இதை பிடிக்கின்ற பொழுது அதிகமான தண்ணீர் இந்த தாவரத்தில் இருந்து வருவதை பார்க்கலாம். இதை உணவாக ஒட்டகம் உண்ணும் போது அதற்கு தேவையான தண்ணீரும் கிடைக்கிறது, அதற்கு தேவையான உணவும் கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்ஷா அல்லாஹ் விரைவில் மற்றொரு தேடலில் உங்களை சந்திப்போம். محمد رسول الله محمد رسول الله أرجو رضاك يا الله أنت الرحيم يا الله هبني عطاك يا الله أنت الكريم منك العطاء يا الله أنت العظيم يا الله فيك الرجاء يا الله أنت الحليم الستار ملك الملك الغفار الوهاب